சென்னையில் என்கவுண்டர் செய்யப்பட்ட விசாரணை கைதி திருவேங்கடத்தின் உடலுக்கு மாஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் உடற்கூறாய்வு நடைபெறவுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பார்வையில் விளக்குவதற்காக அன்பரசன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். அன்பரசன், தற்பொழுது காலையிலிருந்து இந்த என்கவுண்டர் சம்பந்தமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் சற்று நேரத்தில் உடற்கூறாய்வு நடக்க இருக்கு. நார்மலா கொல்லப்படுகிற உடற்கூறாய்வுக்கும் இந்த மாதிரி என்கவுண்டர் செய்யப்பட்டு கொல்லப்படுகிற அந்த உடற்கூறாய்வுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? மேலும் பல்வேறு நடவடிக்கைகளை காவல்துறை தரப்புல இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம், ஆய்வுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்புல இருந்து விளக்கங்கள்லாம் கொடுக்கப்படுது. ஆனாலும் எதிர்க்கட்சிகள் பல்வேறு கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்புறாங்க. இது குறித்து நீங்க சொல்லுங்க செய்தியாளர் பார்வையில. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 11 நபர்களில் திருவேங்கடம் என்ற ரவுடி இன்று போலீசாரால் சுட்டு என்கவுண்டர் செய்யப்பட்டார். குறிப்பாக கடந்த 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவரது வீட்டு வாசலிலே வைத்து மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் சென்னை காவல்துறை 10 தனிப்படைகள் அமைத்து உடனடியாக குற்றவாளிகள் 11 நபர்களை கைது செய்தார்கள். குறிப்பாக கடந்த ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு, திமுக வழக்கறிஞர் அருள், திருவேங்கடம், தற்போது என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ள திருவேங்கடம் உள்ளிட்ட 11 நபர்களை கைது செய்தனர். குறிப்பாக கைது செய்யப்பட்ட 11 நபர்களையும் கடந்த 11ஆம் தேதி 5 நாட்கள் போலீஸ் கஸ்டடி எடுத்தனர். போலீஸ் கஸ்டடி எடுக்கப்பட்ட அந்த 11 நபர்களிடமும் போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டதில் பல்வேறு முக்கிய தகவல்கள் வெளியானது. குறிப்பாக அவர்களது வங்கி பண பரிவர்த்தனைகள் உள்ளிட்டவையும் போலீசார் தொடர்ந்து ஆராய்ந்து வந்தனர். இந்த நிலையில்தான் திருவேங்கடம் தான் புழல் பகுதி வெஜிடேரியன் வில்லேஜ் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஆயுதங்கள் பதுக்கி வைத்திருப்பதாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் இன்று அந்த ஆயுதங்களை பறிமுதல் செய்வதற்காகவும் அதேபோன்று அவரிடம் விசாரணை மேற்கொள்வதற்காகவும் கைது செய்யப்பட்ட திருவேங்கடத்தை கொடுங்குயூர் காவல் ஆய்வாளர் சரவணன் மற்றும் தண்டையார்பேட்டை காவல் ஆய்வாளர் முகமது புகாரி ஆகியோர் தலைமையில் போலீசார் அழைத்து வந்து கொண்டிருந்த போது, சரியாக மாதாவரம் ஆடுதொட்டி அருகே போலீசார் கவனக்குறைவாக இருந்தபோது ரவுடி திருவேங்கடம் அவர்களை தள்ளிவிட்டு தப்பியோடியதாக காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் போலீசார் அவரை தொடர்ச்சியாகவே தேடி வந்த நிலையில் அவர் புழல் அடுத்துள்ள வெஜிடேரியன் வில்லேஜ் பகுதியில் ஒரு தகர கொட்டாய், நமக்கு பின்புறம் இருக்கக்கூடிய இந்த தகர கொட்டாய் பகுதியில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைக்கப்பட்டு காவல் ஆய்வாளர்கள் சரவணன் மற்றும் முகமது புகாரி ஆகியோர் தலைமையில் போலீசார் இங்கு விரைந்திருக்கிறார்கள். போலீசார் அந்த ரவுடி திருவேங்கடத்தை பிடிக்க முற்படும் போது ரவுடி தான் பதுக்கி வைத்திருந்த துப்பாக்கியால் காவல் ஆய்வாளர் சரவணனை சுட முயன்றதாக கூறப்படுகிறது. அப்போது சுதாரித்துக் கொண்ட காவல் ஆய்வாளர் புகாரி ராஜா முகமது புகாரி தான் வைத்திருந்த துப்பாக்கியால் இருமுறை ரவுடி திருவேங்கடத்தை சுட்டிருக்கிறார். குறிப்பாக வலதுபுற வயிறு மற்றும் இடதுபுற மார்பு ஆகிய 2 பகுதிகளில் 2 ரவுண்டுகள் சுடப்பட்டதில் அவர் ரத்த வெள்ளத்தில் சரிந்திருக்கிறார். குறிப்பாக அந்த ரத்த வெள்ளத்தில் சரிந்த ரவுடி திருவேங்கடத்தை உடனடியாக மாதாவரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போலீசார் தூக்கிச் சென்ற போது மருத்துவர்கள் பரிசோதனை செய்ததில் ரவுடி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் தற்போது என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவேங்கடத்தின் உடலானது ஸ்டான்லி மருத்துவமனையில் உடற்கூறாய்வுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு இன்னும் சற்று நேரத்தில் உடற்கூறு செய்யப்பட இருக்கிறது. குறிப்பாக மாஜிஸ்ட்ரேட் தீபா முன்னிலையில் இந்த உடற்கூறானது இன்னும் சற்று நேரத்தில் செய்யப்படவிருக்கிறது. இதனால் அங்கு ஏதேனும் ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அங்கு 50க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த என்கவுண்டர் சம்பவம் தொடர்பாக புழல் மற்றும் மாதாவரம் பகுதி ஆகிய 2 காவல் நிலையங்களில் தற்போது 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த புழல் பகுதியில் இந்த இடத்தில் என்கவுண்டர் நடந்த சம்பவம் தொடர்பாக புழல் போலீசார் 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக ஆயுதங்கள் வைத்திருத்தல், தாக்க முற்படுதல் மற்றும் ஆபாசமாக பேசுதல் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதேபோல மாதாவரம் போலீசார் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக மாதாவரம் ஆடுதொட்டி அருகே ரவுடி திருவேங்கடம் போலீசாரை தள்ளிவிட்டு வாகனத்திலிருந்து கீழே குதித்து ஓடியது தொடர்பாக மாதாவரம் போலீசார் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். சிறையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தப்பி ஓடுதல் மற்றும் அரசு அதிகாரிகளை தாக்குதல் உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் மாதாவரம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இன்னும் சற்று நேரத்தில் ஸ்டான்லி மருத்துவமனையில் என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ள ரவுடி திருவேங்கடத்தின் உடல் இன்னும் சற்று நேரத்தில் உடற்கூறாய்வு செய்யப்பட இருக்கிறது. அதற்கு முன்னதாக அங்கு தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு ரவுடி திருவேங்கடத்தின் உடலில் தடயவியல் சோதனையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக எத்தனை குண்டுகள் அவரது உடம்பில் பாய்ந்திருக்கிறது, அதே போல எங்கெங்கெல்லாம் காயம் ஏற்பட்டிருக்கிறது, உள்ளுறுப்பு என்னென்ன பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து ஆராய்வதற்காக தற்போது தடயவியல் துறை நிபுணர்கள் அங்கு வரவழைக்கப்பட்டு சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சோதனை முடிவு பெற்றவுடன் இன்னும் சற்று நேரத்தில் மாஜிஸ்ட்ரேட் தீபா முன்னிலையில் அவருக்கு உடற்கூறாய்வு நடைபெறவிருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்போது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக ஒரு புதிய சிசிடிவி காட்சியை சென்னை காவல்துறையானது வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட போது 11 நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அந்த 11 நபர்களும் இவர்கள் தான் உண்மையான குற்றவாளி என போலீசார் கூறிய போதும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும்
இயக்கத்தினர் இந்த கைது செய்யப்பட்ட 11 நபர்களும் உண்மையான குற்றவாளிகள் அல்ல, இவர்கள் இந்த கொலை சம்பவத்திற்கும் இவர்களுக்கும் உண்மையான தொடர்பு இல்லை என கூறி வந்த நிலையில் தற்போது சென்னை காவல்துறையானது ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட காட்சி வீடியோ பதிவானது வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த 5ஆம் தேதி இரவு அந்த ஆம்ஸ்ட்ராங் வீட்டிற்கு முன்னே ஆம்ஸ்ட்ராங் நிற்பதும், அவருக்கு அருகிலேயே இந்த 11 நபர்களும் நிற்பதும், அதே போன்று ஆன்லைன் டெலிவரி உடையணிந்து நிற்பதும், திமுக வழக்கறிஞர் அங்கு ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்வதற்கான திட்டமிடுதலில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதுமான பல்வேறு வகைகளில் அடையாளப்படுத்தப்பட்ட சிசிடிவி காட்சியை தற்போது சென்னை காவல்துறை வெளியிட்டு இவர்கள்தான் உண்மையான குற்றவாளி எனவும் அந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட 11 நபர்களையும் கைது செய்ததாகவும் தற்போது சென்னை காவல்துறையானது தெரிவித்திருக்கிறது. இந்த வழக்குல காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருந்தாலும் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அவங்க கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. நிறைய நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே கூட எதிர்க்கட்சியினர் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா பல்வேறு சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்புறாங்க. இது குறித்து முதலமைச்சர் கூட உரிய கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஹென்றி டிபனும் சொல்லியிருந்தாரு, நம்ம பார்த்திருந்தோம். இதுக்கு அடுத்தபடியா இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் வகையில தமிழக அரசோ இல்ல காவல்துறை தரப்புல இருந்தோ ஏதேனும் பதில்களோ விளக்கங்களோ கூற வாய்ப்புகள் இருக்கா? என்கவுண்டர் செய்யப்பட்ட இடத்துல இன்னைக்கு காலையிலிருந்து காவல்துறை உயரதிகாரிங்க தீவிர சோதனையிலும் அதே போன்று தீவிர ஆய்வு மற்றும் விசாரணையில் ஈடுபட்டு வந்திருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா சென்னை காவல்துறையின் வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர் நரேந்திர நாயர், அதே போல மேற்கு மண்டல இணை ஆணையர் விஜயகுமார் மற்றும் கொளத்தூர் துணை ஆணையர் காவல்துறை துணை ஆணையர் பாண்டியராஜ் ஆகிய மூவரும் சம்பந்தப்பட்ட இடத்தில் நேரடியாக வந்து ஆய்வு செய்ததில் அந்த என்கவுண்டர் செய்யப்பட்ட இடம் குறித்து ஆய்வு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ரவுடி திருவேங்கடத்தை என்கவுண்டர் செய்த முகமது புகாரி என்ற காவல் ஆய்வாளரை வரவழைத்து எப்படி இந்த என்கவுண்டர் நடந்தது என்று விளக்குமாறு கேட்டதன் அடிப்படையில் அந்த என்கவுண்டரை செய்த காவல் ஆய்வாளர் முகமது புகாரி நேரடியாக வந்து காவல் கூடுதல் ஆணையர் நரேந்திர நாயர் முன்னிலையில் என்ன நடந்தது, ரவுடி என்ன செய்தார், எங்கே துப்பாக்கியை மறைத்து வைத்திருந்தார், அவர் யாரை நோக்கி சுட முற்பட்டார், எப்படி தான் வந்து ரவுடியை சுட்டதாக கூறி விளக்கம் கொடுத்திருந்தார். இந்த சம்பவத்தை தொடர்ச்சியாகவே காவல் கூடுதல் ஆணையர் அதே போன்று இணை ஆணையர் மற்றும் துணை ஆணையர் ஆகிய மூவரும் சம்பவ இடத்தில் நேரில் விசாரணை செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் தற்போது அந்த படுகொலை செய்யப்பட்ட ரவுடியின் உடலானது ஸ்டான்லி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் அவருக்கான உடற்கூறாய்வு நடைபெறும் என காவல்துறை தெரிவித்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பரசன்.